இந்தியாவோட Q2 ஜிடிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே வந்திருக்கு. பினான்சியல் இயர் 2026ஓட Q2 ஜிடிபி ரிசல்ட் வந்து வெளியே வந்திருக்கு. இது வந்து அனலிஸ்ட் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாவே வந்து இருக்கு. 8.2% வந்து ஜிடிபி growth வந்து கொடுத்திருக்கோம் ஜூலை டு செப்டம்பர் 2025ல. சோ இந்த அளவுக்கு ஜிடிபி growth கொடுத்ததே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஏன்னா ஆர்பிஐ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது 7% வந்து இருந்துச்சு. எக்கனாமிக்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 7.2% வந்து இருந்துச்சு. சோ இங்க எல்லாரோட எஸ்டிமேட்ஸுமே வந்து பீட் பண்ணி 8.2% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபி growth வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. இதுல மேஜரான ரெவன்யூ எங்க இருந்து வந்திருக்கு, அதாவது இங்க ஜிடிபி growth வந்து வரும்போது எதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்டர் வந்து டாமினன்ஸா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு செக்டரா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்டர் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து இருக்கு. மேனுஃபேக்சரிங் பொறுத்தளவுல 9.1% வந்து growth வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல அதிகமான டிமாண்ட் வந்திருக்கு. அந்த இன்வென்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்டப் வந்து பண்ணிட்டு போறாங்க. சோ இந்த ஒரு ரீசனால இதுல 9.1% வந்து growth இருக்கு. சர்வீசஸ் வந்து 9.2% வந்து இருக்கு. இதுல பினான்ஸும் வரும், அண்ட் ரியல் எஸ்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள வந்து வரும். அதுக்கு அடுத்ததா வந்து இருக்குது கன்சம்ஷன், அதுக்கப்புறமா இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து இருக்கிறது இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபி growth நம்மளால அதிகமா தர முடியுது. நீங்க இன்ஃபிளேஷன் கம்மியா இருக்குன்னும் போது இங்க ரியல் ஜிடிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாவே வந்து இருக்கும். சோ இந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி growth அதிகமா வந்து காமிக்க முடியுது. இங்க அப்படியே ஈக்விட்டி மார்க்கெட் சைட்ல வந்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற அந்த செக்டர்ஸ் வைஸ் வரும்போது பேங்கிங் செக்டர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. கேபிட்டல் குட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் இண்டஸ்ட்ரியல்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்டும் சூப்பரா இருக்கு. ஸோ இதுவுமே ஜிடிபி growth வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதை தாண்டி பாண்ட் ஈல்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்திருக்கு. 10 இயர் பாண்ட் ஈல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கு. ஸோ இந்த எல்லா ரீசனும் என்ன கம்பைன் பண்ணுது அப்படின்னா இங்க ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு growth இருக்கும்போது ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டாங்க. 100 பேஸ் பாயிண்ட்ஸ் ஏற்கனவே கட் பண்ணியிருந்தாங்க, இதுக்கப்புறம் வந்து கட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது இது நல்லா தெரியுது. ஸோ ஓவரால் இந்த ஜிடிபி growth எப்படி இருக்கு அப்படின்னா சூப்பராகவே வந்து இருக்கு. அண்ட் தென் நம்ம ஆர்பிஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ரேட் கட் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஜிடிபி வந்து growthல இருக்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பத்தி நம்ம கவலையே பட தேவையில்ல. மெயினா நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், இல்ல அப்படின்னா எனி கம்பெனிஸ் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம பயப்படவே தேவையில்ல. ஏன் அப்படின்னா இங்க எல்லா growthமே வந்து சூப்பரா போய்கிட்டே இருக்கும்போது ஜிடிபி growth சூப்பரா இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து வளருது. இந்தியன் எக்கனாமி வளருது அப்படின்னும் போது இந்த கம்பெனிஸ் எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க. சோ இந்த ஒரு ரீசனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கம்பெனிஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா நம்ம இந்தியன் எக்கனாமி மேல நம்ம பெட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா தான் போகும். இந்தியாவோட பிசிக்கல் டெபிசிட்டோட அப்டேட் வந்து வந்திருக்கு. பினான்சியல் இயர் 2026 ஏப்ரல் டு அக்டோபரோட அப்டேட் வந்து வந்திருக்கு. இதுல 8.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் டெபிசிட் வந்து பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. இது வந்து இவங்க டோட்டலா வந்து 100% வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுல 52% ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நடந்ததா வந்து சொல்றாங்க. சோ இதுல ஏன் இந்த அளவுக்கு அதிகமா வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போன வருஷம் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 44% வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 52% வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கவர்மெண்ட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ற அந்த பிளான்ல வந்து இருந்ததே, அதாவது பிசிக்கல் டெபிசிட் பிளான்ல வந்து இருந்ததே 15 லட்சம் கோடியா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. 15 லட்சத்து சில்லற கோடி ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ற பிளான்ல இருந்தாங்க. அதுல இப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 8.24 லட்சம் கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் டெபிசிட் வந்து பண்ணிட்டாங்க. அதிகமா அவன் எங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதிகமான ஸ்பெண்டிங் வந்து பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 26 லட்சம் கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வரும்போது இதுல ரயில்வேஸ் உள்ள வரும், அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஹைவே ரோடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது உள்ளதான் வந்து வரும். சோ இங்க அதிகமான ஸ்பெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இதை தாண்டி புது டாக்ஸ் கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறல. டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இன்கம் டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கம்மியா தான் வந்து இருக்கு. ரீசன் வந்து 12 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால 12 லட்சம் கோடி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டாக்ஸ் கலெக்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. அதை விட அதிகமா வந்து பண்ணிருக்கணும், பட் ஆனா இப்ப கம்மியா தான் வந்து பண்ணிருக்காங்க. நான் டாக்ஸ் ரெவன்யூ பொறுத்தளவு சூப்பராகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கு. சோ இது வந்து பிசிக்கல் டெபிசிட்ல உள்ள அப்டேட்டா வந்து இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜிடிபி அப்டேட் பார்த்தோம், இப்போ வந்து பிசிக்கல் அப்டேட் வந்து பார்த்தோம்னா பார்த்திருக்கோம். இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது இந்த டிசம்பர் எண்ட்ல வந்து தெரிய வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த டிசம்பர் 2025 எண்டுக்குள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் பத்தி பேசிடுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இந்தியாவுக்கு யூஎஸ்க்கும் நடுவில் அந்த ட்ரேட் டீல் வந்து சுமூகமா முடியுமா அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் வந்து இந்த ஒரு டீலை நம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல 2 விதமான நெகோசியேஷன்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நெகோசியேஷன் என்ன அப்படின்னா ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் டாரிஃப்ஸ் தான் வந்து இருக்கு. செகண்ட் ஒன்னா இருக்கிறது வந்து ஃபுல் பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்டா வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம்வொர்க், செகண்ட் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பைலேட்டரல். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஃப்ரேம்வொர்க்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ரிடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாரிஃப்ல வந்து இருக்கும். ஜஸ்ட் ரிடக்ஷன் இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்போ 50% வந்து பாத்தீங்க அப்படின்னா டாரிஃப் வந்து இருக்கு. அது மேபி 14 இருந்து 16% வந்து பாத்தீங்கன்னா டாரிஃபை கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கிறது இந்த ஒரு நெகோசியேஷனா வந்து இருக்கு. செகண்ட் லெவல் ஆஃப் நெகோசியேஷன் வந்து இங்க டாரிஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு யூஸ் பண்ணதுல ஒரு நல்ல ட்ரேட் டீல் வந்து பாத்தீங்கன்னா போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு.
இங்க வந்து இதுல டெக்கா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அக்ரிகல்ச்சரா வந்து இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா செக்டருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஃப் வந்து கிடைக்கும் இந்த செகண்ட் அக்ரிமெண்ட்ல. பட் ஆனா இதுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஏற்படும். இங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அந்த ட்ரேட் டீல் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சுமூகமா முடியும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இங்க டாரிஃப் வந்து இம்ப்ளிகேஷன் ஆனதுக்கு அப்புறமா செப்டம்பர் மந்த்ல நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாவே வந்து ஆயிருச்சு. அக்டோபர் மந்த்ல பார்த்தாலுமே $8.3 பில்லியன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணிருக்கோம். இது போன வருஷம் 2024 அக்டோபரோட வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் வந்து இருக்கு. சோ இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியா தான் வந்து நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா செப்டம்பரோட இப்போ வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பண்ணிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ் அதிகமான டிபெண்டன்சியா நம்ம இருந்தவங்க இப்ப யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பார்க்கும்போது 60% வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன்ல அதிகமா வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஎஸ் டிபெண்டன்சியா வந்து இருந்தவங்க இப்ப அதர் கண்ட்ரிஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். சோ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கம்பேக் ஆக ஆரம்பிக்கும் எக்ஸ்போர்ட் சைஸ் வரும்போது. இந்தியாவுக்கு யூஎஸ்க்கும் நடுவுல 2030 டேட்டா படி வந்து பார்த்தோம் அப்படின்னா $500 பில்லியன் அந்த ஒரு ட்ரேட் டீல் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. பட் அது எல்லாமே கரெக்டா நடக்கணும் அப்படின்னா இங்க யூஎஸ் வைக்கிற டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓகே சொல்லணும். அதாவது இங்க அக்ரிகல்ச்சர் எல்லாம் வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிமாண்ட் வந்து வச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஓகே சொல்லணும். அதே மாதிரி நம்ம வச்சிருக்க டிமாண்டுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே சொல்லணும். அதுக்கப்புறம் டாரிஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 50% இருக்கிறது மினிமம் ஒரு 14 இருந்து 16% வந்து இருக்கு அப்படின்னும் போது இது எல்லாமே பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு நடுவில் நடக்கிற ட்ரேட் இல்ல இருக்கு. கவர்மெண்ட் எடுத்த சர்வேல என்ன தெரிய வருது அப்படின்னா மொபைல் போன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான மக்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இருக்க கன்சம்ஷன்ல 10 இயர்ஸ்ல வந்து அதிகமான கன்சம்ஷன் வந்து நடந்தது மொபைல் போன்ஸ் தான் வந்து இருக்கு. அண்ட் தென் அதோட நீடு வந்து அதிகமா இருக்கு இங்க டிவியை விட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கவர்மெண்டோட ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னும் போது வெஹிக்கல் அப்புறம் இங்க மொபைல் போன்ஸ் அப்புறம் இந்த ஹோம் அப்ளையன்சஸ் லைக் வந்து இந்த ரெஃப்ரிஜரேட்டர் டிவி இந்த மாதிரி விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட்லியரா வந்து இருந்துச்சு. லக்ஸரியா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்பட்டுச்சு. அதெல்லாம் வச்சிருக்கவங்க வீடு வந்து லக்ஸரியா பார்க்கப்பட்டுச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரூரல் லெவல்லயே வந்து இது எல்லாருமே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரூரல் லெவல்ல இங்க மொபைல் போன்ஸா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா வெஹிக்கலா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா இந்த டிவியா இருக்கட்டும் அதிகமான மக்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட அதிகமான ஸ்பெண்டிங் வந்து பண்ண முடியுது. ஸோ அதனால இங்க ரூரல் ஏரியால அதிகமா வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க மொபைல் போன்ஸை பொறுத்தளவுல ஓவராலா வந்து பார்க்கும்போது 78ல இருந்து 92% வந்து பாத்தீங்க அப்படின்னா 2011 சேல் பண்ணப்பட்டுச்சு. அதாவது அவ்வளவு மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தது. 92% ஆஃப் மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா செல்போன்ஸ் வந்து இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 97% வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிருக்கோம். ஸோ அதாவது அங்க வந்து இப்ப ரேரா இருந்த அந்த மொபைல் போன்ஸ் எல்லாமே இப்போ ஸ்மார்ட் போன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 97% வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுது. ஸோ இங்க 100ல 97 மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல் போன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது இந்த ரிப்போர்ட்ல இருந்து தெரிய வருது. அடுத்ததா இருக்கிறது வெஹிக்கல் வந்து இருக்கு. ரூரல் ஏரியால 19% வந்து 2011 வந்து இருந்தது. இப்போ 59% தான் வந்து இருக்கு. அப்படின்னா 100ல 19 பேர்கிட்ட முன்னாடி இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 59 பேர்கிட்ட வந்து இருக்கு. இதே மாதிரி தான் ரெஃப்ரிஜரேட்டருக்கும் நடந்திருக்கு. ரூரல் ஏரியாலயும் சரி அர்பன் ஏரியாலயும் சரி. லாஸ்ட் 10 வருஷத்துல அதிகமான கன்சம்ஷன் வந்து நடக்கப்பட்ட ஏரியா வந்து எதுவா இருக்கு அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டரா தான் வந்து இருக்கு. இங்க ஏசியை விட டிவியை விட அந்த வாஷிங் மிஷினை விட அதிகமா இங்க கன்சம்ஷன் பண்ணது ரெஃப்ரிஜரேட்டர் தான் மக்கள் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. சோ இங்க இந்தியன் மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவியை தாண்டி எல்லாருமே இங்க எல்லாருமே போனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா இங்க லேப்டாப்போட சேல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா நடக்கல. அதோட growth வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க அந்த டிமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான கம்மியான லெவல் தான் இருக்கு. இங்க ஆன்லைன் எஜுகேஷனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ட வந்தாலுமே போன்லயே வந்து பாத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் முடிச்சிடறாங்க. சோ அதனால இங்க பிசி லேப்டாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான டிமாண்ட் வந்து வரல. சோ இதுல இருக்க அப்டேட்ல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா இங்க மக்கள் அதிகமா ஸ்பெண்ட் பண்ற ஏரியா வந்து இங்க வெஹிக்கல் அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஹோம் அப்ளையன்சஸ் அதுக்கப்புறம் இங்க போன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்பெண்ட் வந்து பண்றாங்க. டிவி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓலா எலக்ட்ரிக் வந்து ஒரு 1500 கோடி ரூபாய் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ற பிளான்ல வந்து இருந்தாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கிடைக்காது அப்படின்னு நம்ம நிறுத்தி பேசியிருந்தோம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஓலாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. 99% ஆஃப் த மக்கள் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த கம்பெனி 1500 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு. பட் ஆனா அவங்க வைக்கிற கொஸ்டின்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா அந்த நீங்க மார்க்கெட் வைக்கிற கொஸ்டின்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனியோட சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே வந்து இல்ல. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிட்டே இருக்கு. மார்க்கெட் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்கு. இது எப்படி ரிகவர் பண்ண போறாங்கன்றதா கேள்வியா வந்து இருக்கு. இப்போ அவங்களோட அந்த வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தாம ரெவன்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்தாம இந்த ஃபண்ட் ரைஸ் வந்து பண்றாங்கன்னும் போது அதை ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இங்க மார்க்கெட் ஷேர் பிடிக்கிற மாதிரி அது வந்து இருக்கணும். அது வந்து இருக்குமான்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில இருக்கு. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு அதிகமான காசு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. கேஷ் பர்னிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போயிட்டு தான் இருக்கு. லாஸ் மேக்கிங் தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது இந்த ஐபிஓ டைம்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 5000 கோடி ரூபாய் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதுல 2000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த ஐபிஓ மணி வந்து யூஸ் பண்ணாமலே தான் வந்து வச்சிருக்காங்க. இது பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட்ஸ் சேஃபா தான் வந்து இருக்கு. சோ இந்த பணத்தை ஏன் இன்னும் எடுக்காம இருக்காங்க அப்படின்றது கேள்வியா வந்து இருக்கு. இந்த பணமே அப்படியே இருக்கும்போது இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கடன் வந்து வாங்குறாங்க. இப்ப இந்த கடன் வாங்குறாங்களா இந்த மாதிரி இருக்கிற இந்த 1500 கோடி ரூபாய் இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ற பிளானா இருக்கட்டும் அதை தாண்டி நிறைய கடன் வந்து வாங்கியிருப்பாங்களா அது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா கோட்டக் வந்து சொல்றது 2026ல வந்து பார்க்கும்போது 550 கோடி ரூபாய் வெறும் கடனை மட்டும் ரீபே பண்ண வேண்டியதா வந்து இருக்கும். அதை அப்படியே அவங்க விட்டுட்டாங்கன்னும் போது 620 கோடி ரூபாய் வந்து பினான்சியல் இயர் 2027ல வந்து வரும். இதே மாதிரி கடன் வந்து ஏறிக்கிட்டே போகும். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மார்க்கெட் ஷேர் அண்ட் தென் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாத போது இந்த கம்பெனிக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஸோ ஓவராலா என்ன தெரியுது அப்படின்னா இந்த கம்பெனி கடன் வந்து அதிகமாக ரைஸ் பண்ணிட்டே போறாங்க. ஏற்கனவே ஐபிஓக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் வந்து இருக்கு. பேங்க் டெபாசிட்ல அப்படியே தான் இருக்கு. அது 2000 சில்லற கோடி ரூபாய் இருக்கு. அந்த ஃபண்ட் விட்டு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 1500 கோடி ரூபாய்க்கு புது ஃபண்ட் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி இன்னும் நெகட்டிவா தான் வந்து இருக்கு. கார் கம்பெனிஸ் எல்லாமே இந்த கவர்மெண்ட் போட்டிருக்க இந்த புது ரூல்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எமிஷன் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அகேன்ஸ்டா தான் வந்திருக்காங்க நிறைய கார் கம்பெனிஸ். இது வந்து இந்த CIFE3 ஃபியூயல் எஃபிஷியன்சி ரூல்ஸா வந்து இருக்கு. இது வந்து 2027 ஏப்ரல்ல இருந்து மார்ச் 2032 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூயல் எஃபிஷியன்சி வந்து கொண்டு வந்துருவாங்க. அதாவது இவங்க சொல்லிருக்க அந்த CIFE3 அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இது என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளா பார்க்கும்போது இங்க ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து கண்ட்ரோல் பண்ற விதத்துல, அதாவது இங்க வந்து எமிஷன்ஸியை கண்ட்ரோல் பண்ற விதத்துல ஃபியூல் எஃபிஷியன்சி கண்ட்ரோல் பண்ற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுத்து இருக்க புது நாம்ஸ் வந்து இதுவா இருக்கு. இதுல வந்து 909 கேஜி கீழே இருக்க வண்டிங்க எல்லாமே இந்த அளவுக்கு ஃபியூல் கன்சம்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த அளவுக்கு தான் CO2 வந்து எமிஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி இதுல நாம்ஸ் வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. சோ இதை வந்து ப்ராப்பரா கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்மால் கார்ஸா இவங்க கன்சிடர் பண்றது வந்து 909 கேஜியா வந்து இருக்கு. சோ இங்க கம்பெனிஸ் எல்லாமே டார்கெட் பண்ணி இந்த 909 கேஜி கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டியை தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தயாரிக்கும் போது இந்த கம்பெனிஸ் எல்லாமே லெஸ் குவாலிட்டியா தான் வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்க ஆரம்பிப்பாங்க. குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இருக்காது. அந்த நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் நிறுவனம், டாடா மோட்டார்ஸ், M&M எல்லா கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. MG மோட்டார்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்றாங்க. ஆப்போசிட் சைட்ல மாருதி சுசுகி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அளவுக்கான நீங்க ஃபியூல் எஃபிஷியன்சி அந்த ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்றாங்கல்ல, அது இம்ப்ரூவ் பண்ணாலுமே பிரச்சனை இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நாங்க வந்து ஒரு 6 ஏர்பேக் வந்து பாத்தீங்கன்னா தருவோம். சோ அந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்டாண்டர்டையும் எங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு மஹேந்திரா சுசுகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல வந்து இருக்காங்க. சோ இந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி நடக்கிறதுனால ஓவரால் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஸ்மால் கார்ஸோட பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கும். ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா SUV டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. SUV சேல்ஸ் வந்து அதிகமா நடக்கிற அளவுக்கு இங்க ஸ்மால் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து அதிகமா நடக்கல. இங்க என்ட்ரி லெவல் காசே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா பிரைசஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹுண்டாயும் டாடா மோட்டார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட்ல நிக்கிறாங்க. மாருதி சுசுகி உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல இது எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பராவே வந்திருக்கு. இந்த மார்க்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேரை ஒரு 13% வந்து பாத்தீங்கன்னா 3 நாள்ல வந்து ஏத்திருக்காங்க. சோ இந்த அளவுக்கு ஏத்ததுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து இந்த வேல்யூ அன்லாக் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நோட் பண்றாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட வேல்யூ அன்லாக் ஆயிருக்கு நோட் பண்றாங்க. இந்த கம்பெனி ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான கேஷ் ஃப்ளோ தான் வந்திருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி கிட்ட அதிகமா இருக்கு. இப்போ இந்த இவாகா கம்பெனியை வாங்கினாலுமே அதுக்கு எதனா கடன் ஏற்படுது அப்படின்னும் போது இந்த கம்பெனியால ரீபே வந்து பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா இது குளோபல் லெவல்ல இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலா தான் இந்த இவாகா கம்பெனி வாங்கினதுக்கு அப்புறமா மாறிடுவாங்க. சோ குளோபல் பிளேயரா மாறும்போது ஆப்வியஸ்லி ரெவன்யூ வந்து அதிகமாக தான் மேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அதனால இந்த கடன் எடுத்தாலுமே இந்த கம்பெனி வந்து இந்த இவாகா அக்விசிஷன் பண்றது கடன் கண்டிப்பா எடுப்பாங்க. அது எடுத்தாலுமே ரீபே வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்பதான் மார்க்கெட்ல சென்டிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இதை தாண்டி இவங்க வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் கூட கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா அதுல JLR அந்த சென்டிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு. அதனால இந்த மாசம் மட்டும் அதாவது டிமர்ஜர் ஆனதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டாடா மோட்டார்ஸ் அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13% இல்ல அப்படின்னா 14% வந்து பாத்தீங்கன்னா வீக்கா தான் வந்திருக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பொறுத்தவரை. சோ அவங்க டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சரா இல்ல கமர்ஷியலா பார்க்கும்போது இங்க அசோக் லேலண்டை விட இங்க எல்லா இன்வெஸ்டரும் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல டாடா மோட்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ சீப்பா இருக்கிறத நோட் பண்றாங்க. சோ அதனால அங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா குமியுது. இதை நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிள் பொறுத்தவரை இங்க JLR மட்டும் டர்ன் அரவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிசினஸ் அன்லாக் ஆக ஆரம்பிக்கும். இங்க இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா குவிய ஆரம்பிக்கும். சோ அந்த டைம்ல இந்த ஷேர் பிரைஸ் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ரெண்டு பிரைஸுமே வந்து பார்க்கும்போது இங்க வேல்யூஷன்ஸ் ஜஸ்டிஃபை தான் பண்ணுது. நம்ம 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிட்டே போவோம். சிப்லா கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டெல்லியில வந்து லங் வெல்னஸ் அப்புறம் டயக்னோசிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டயக்னோசிஸ்க்கு ஒரு புது சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றாங்க. இது டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் லங் டயக்னோசிஸ்க்காகவும் அண்ட் தென் வெல்னஸ் சென்டருக்காகவும் யூஸ் பண்ற ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. டெல்லியில பொல்யூஷன் அதிகமா இருக்கிறது வந்து தெரியும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்மா ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. சோ இந்த டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ற விதமா அந்த மக்கள் யாராவது சஃபர் பண்றத அது வந்து போக்குற விதமா தான் இந்த ஒரு வெல்னஸ் சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சிப்லா நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க டெல்லியில. இப்போ வரைக்கும் குளோபல்ல ஒரு பேர்டனா வந்து இருக்குது. அதாவது மக்கள் மத்தியில ஒரு பேர்டனா வந்து இருக்குது. என்னவா இருக்கு அப்படின்னா ஆஸ்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கல. அந்த நீங்க பொல்யூஷனை பேஸ் பண்ணியுமே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லங் டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வர ஆரம்பிச்சு. சோ இது எல்லாத்துக்கும் இந்த வெல்னஸ் சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சிப்லா நிறுவனம் வந்து சொல்றாங்க. ஏற்கனவே ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ல அதாவது இந்த இன்னேலர்லாம் வந்து இருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிப்லா நிறுவனம் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு மார்க்கெட் எவ்வளவு வராங்க. சோ இது மூலமா ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன மாதிரியான பிளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி ஒரு ஃபார்மா கம்பெனியா மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் உள்ளே போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த டிஜிட்டல் ஹெல்த்தா இருக்கட்டும் அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராடக்ட் தான் இதுல அதிகமா வந்து உள்ள போக போகுது. அதே எல்லாமே சிப்லா கிட்டே அந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாவே வந்து இருக்கு. சோ அதனால சிப்லாவோட பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த இந்த ரெஸ்பிரேட்டரி அந்த ஒரு ஹெல்த் கேர்லயே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிருக்காங்க. சோ இது வந்து சிப்லால இருக்க ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. மீஷா ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீஷா கம்பெனி ஐபிஓ பொறுத்தளவுல இங்க வந்து டேட் ஓப்பன் ஆகுது டிசம்பர் 3ல இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்க போகுது. பிரைஸ் பேண்ட பொறுத்தவரை 105 ரூபாயில இருந்து 111 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் பேண்டா வந்து வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி டோட்டலா ஃபண்ட் ரைஸ் பண்ண போற பிளான் வந்து 5400 கோடி ரூபாவா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல ஃப்ரெஷ் இஷ்யூஸாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 4200 கோடி ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல்ல ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து வச்சிருக்காங்க.
ஃப்ரெஷ் இஷ்யூஸ் எடுத்துட்டு போய் எங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி புது பிராண்டிங் வந்து பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட பிராண்டிங், மார்க்கெட்டிங் அண்ட் தென் புது அக்யூசியேஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மெயினா கிளவுட் அண்ட் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் அதிகமாக யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனி இந்த ஃபண்ட் ரைஸ் பண்றாங்களா 4000 கோடி ரூபாய் இதை வந்து யூஸ் பண்றதுக்கான செக்மெண்டா வந்து இருக்கு. இதுல காசு மீறுதுன்னும் போது இந்த கம்பெனியோட ஜெனரல் கார்பரேட் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதுவே இந்த மீதி இருக்கிற 1000 சில்லற கோடி ரூபாய் வந்து ஆஃப்டர் ஃபார் இல்ல. ஸோ இதுல வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க ஸ்டேக் விட்டு வெளியே போறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி டயர் 2 இருந்து டயர் 5 சிட்டிஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக டிரான்சாக்ஷன் வால்யூம் வந்து வச்சிருக்காங்க. மோஸ்ட் அஃபோர்டபிலிட்டியான ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா தரவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மீஷோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராகவும் வந்து இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாகவே வந்து இருக்கு. ஸோ எல்லா பிசினஸ் வச்சுமே சூப்பராக தான் வந்திருக்காங்க. ரெவன்யூவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்றிக்கிட்டே தான் வராங்க. பட் ஆனால் இந்த கம்பெனியில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால வேல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கு. ஸோ வேல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்கிற ரீசனும் அந்த இன்னும் லாஸ் மேக்கிங்கா இருக்கிற ரீசனால இந்த கம்பெனியை நம்மளால லாங் டர்ம் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்க ஐபிஓ வந்து பார்க்கும்போது இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 26 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிரே மார்க்கெட்ல வந்து அமௌண்ட் பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம பர்சன்டேஜ் வைஸ் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா 25% வந்து பாத்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியமா வந்து இருக்கு. ஸோ இந்த அளவுக்கான லிஸ்டிங் என் பாக்குறோம்னா மட்டும் நம்ம இந்த கம்பெனி வந்து அப்ளை பண்ணுவோம். அதுவும் டிசம்பர் 3ஆம் தேதி இந்த மார்க்கெட்ல ஓப்பன் ஆகுது இந்த ஷேர் வந்து. ஸோ அந்த டைம்ல இருக்க அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது கிரே மார்க்கெட்ல அந்த டிமாண்ட் இருக்கிறத வந்து பார்ப்போம். அந்த டைம்ல லிஸ்டிங் எனக்காக மட்டும் பாக்குறோம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். லாங் டர்ம்காக நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கம்பெனில இருக்கிற இஷ்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்காங்க. லாசஸ் வந்து அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணிட்டு இது லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணலாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ நம்மளோட கன்சிடரேஷன் பொறுத்தவரை லிஸ்டிங் எனக்காக மட்டும் பாக்குறோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணுவோம். அதுவும் டிசம்பர் 3ஆம் தேதி இதோட மார்க்கெட் டிமாண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து டிசைட் வந்து பண்ணுவோம். ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இங்க லாபியிங்ல இப்ப கம்மியான மணி வந்து ஸ்பெண்ட் பண்றதா வந்து ஆர்டிகல் வந்து போட்டுருந்தாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க யூஎஸ்ல பொலிட்டிக்கல் லெவல்ல இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது இங்க இருக்க ஐடி கம்பெனிஸ் டிசிஎஸ், விப்ரோ அந்த காக்னிசன்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இங்க போயிட்டு யூஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் லெவல்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லாபியிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த லாபிங்ன்றத பொறுத்தல இது வந்து பாத்தீங்கன்னா இங்க லஞ்சம் கொடுக்குற மாதிரி கிடையாது. பட் ஆனா இது அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இது என்ன மாதிரியான பிளஸ் இந்த ஐடி கம்பெனிஸ் தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க யூஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த H1B விசாக்கெல்லாம் வந்து நடந்துச்சு. $1,00,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விசா அப்ளிகேஷனுக்காக இங்க வந்து போட்டிருக்காங்க இங்க யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பண்ணும்போது இவங்க அந்த லாபிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணாங்களே. ஸோ அவங்க எல்லாருமே போயிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்க கவர்மெண்ட் பண்றது வந்து தப்பா இருக்கு. இங்க இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ இவங்க உள்ள வரல அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பொலிட்டிக்கல் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சார்ட் அவுட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்க இந்தியன் ஐடி கம்பெனிஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க யூஎஸ் கவர்மெண்ட்ல போயிட்டு இவங்க ப்ராப்பரா வந்து செயல்படுறதுக்கு இவங்க யூஸ் பண்றது தான் இந்த லாபிங்கா வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கம்மியான அமௌண்ட் தான் ஸ்பெண்ட் பண்றதா வந்து சொல்றாங்க. காக்னிசன்ட் பொறுத்தவரை $3 million வந்து பாத்தீங்கன்னா 2020 ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ $1.7 million தான் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. டிசிஎஸ் கம்பெனிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2022ல $930K வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து $630K தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விப்ரோ கம்பெனில ஸ்பெண்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெண்டிங் வந்து கம்மியா பண்றாங்க. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இப்போ யூஎஸ் கவர்மெண்டே உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ கூட அந்த H1B விசாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐக்கு வந்து பண்ணிட்டாங்க அந்த அப்ளிகேஷனுக்கு. ஸோ கவர்மெண்டே நம்மளுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. ஸோ அதனால ஏன் காசு வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்டா வந்து இருக்கு. அண்ட் நீங்க கவர்மெண்ட்ல இருக்க அந்த ஆட்களுக்கு நம்ம மணியை கொடுத்தாலுமே அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான அந்த கேரண்டிட் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ அதனால இங்க லாபிங்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்பெண்டிங் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து இந்த ஐடி கம்பெனிஸ்ல இருக்கிற ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் நியூஸ் வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.